இருந்தாலே இந்த தென்னை மேலே உட்காந்தாதான் தனி சுகமே. இந்த காலத்தில் யார் இப்படிலாம் உட்காரதில்ல. போய் உட்காருவோம். லதா, லதா காஃபி போட்டு கொண்டு வா, குடிக்கலாம். இந்த மாமி கடிக்க வேற வேலையே இல்லை, காது கேட்காம கம்மி தரலாம். தூரத்தில் யாரு? சாரதாக்காவா? வாங்க சாரதாக்கா, வாங்க வந்து உட்காருங்க, பேசலாம். உன்னை பக்கம் தான் வந்தம்மா, வரேன். வாங்க அக்கா, உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு போட சொல்லிட்டா? இன்னும் சாப்பிடல, சாப்பாடு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். சரிக்கா உட்காருங்க. என்னம்மா எப்படி போகுது? என்னக்கா உங்களுக்கு தெரியாதுதாக்கா, 9 மணி வரைக்கும் தூங்குறாக்கா, கேட்க முடியல, என்ன பண்ணுறது. நான் வாங்கிட்டு வந்த தலைவிதி இப்படி போல. அவன் பையனுக்கு சாப்பாடு கூட செஞ்சு தர மாட்டேருக்கா. அவன் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறான், என்னத்த சொல்கிறது. லதா, லதா காப்பி கொண்டு வர சொன்னேன், 2 எடுத்துட்டு வா. ஒவ்வொரு நாளும் இவகிட்ட சமாளிக்கிறதுல போதும் ஆயிடுது அக்கா, என்னத்த சொல்றது. நம்ம மருமக நம்ம கைக்குள்ள இருக்கணும், நீ கைக்குள்ள போட்டு வச்சுக்கோ. என்ன பண்றது, இந்த காலத்துல எல்லாம் மருமகளை கவனிக்க மாட்டேருக்காங்க. அதனால நைஸா பேசிக்கோ, ஓகேவா? என்ன பண்றது, நம்மளுக்கு அடங்கி போவா நைஸா பேசிட்டு இருந்தா. அந்த மாதிரி பண்ணிக்கோ. அப்படிதான் பண்ணும்க்கா, என்ன பண்றது. நமக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன விஷயமா சொல்லு. பக்கத்து தெருவில் மாமியார்காரி போய் மருமகளை அடிக்க போனாலாமா. அந்த மருமக கையை பிடிச்சி முறுக்கிட்டாலாமா. அவள் கட்டு போட்டு இப்போ வீட்டில் உட்காந்துருக்காளாம்மா. என்ன சொல்கிற? பார்த்தீங்கன்னா சொன்னா இல்லையா, மருமகளுக்கு நைஸாக நம்ம மருமகிட்ட பேசினா தானே நம்ம மொழிக்கு வருவாங்க. எரிஞ்சு விழுந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ நான் மருமக ராஜ்யம் தான். காப்பியை கேட்குறேன், இதில் வேதி மாற்ற போட்டிருக்கேன். நீ குடிக்க மாட்டேன் மாமியாரே, இந்த பக்கத்து வீட்டு கிளம்பி தான் குடிப்பா. அந்த கிளவி இப்போ ஊர்க்கதை பேச வந்திருக்கியா? ஊர்க்கதை என்னை பற்றி போய் சொல்லிட்டு பண்ணி அந்த கிளவி இனிமேட்டு வருவா. அதனால் அவளை வேதி மாற்ற வச்சிருக்கேன். காப்பியை மட்டும் அந்த கிளவி குடிச்சா ஓட்ட கலக்கி நீங்களால வரமாட்டான், லூஸ் வசம் போயிட்டே இருக்கும். இந்தாகத்த காஃபி. உன்னை 2 காஃபி தானே போட சொன்னேன், எதுக்கு இப்போ ஒரு காஃபி போட்டுட்டு வந்திருக்கேன்? கொஞ்சம் கூட நான் சொல்கிறது காதில் வாங்க மாட்டேங்க. என்ன பழுப்பு அளிக்கிற? ஏமாத்திட்ட விடுமா, குடிமா நீ வாங்கி. எனக்கு வேண்டாம் விடுமா. அவள் தெரியாமல் விட்டுட்டா போல, அவளை திட்டாத. எத்தனை டைம் சொல்கிறது பாருங்கக்கா, நான் 2 காப்பின்னு சொன்னேன். இப்படிதான் எப்பவுமே நம்ம கேட்கறது காதில் விழுறது இல்லை, விழுந்த மாதிரி நடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த கிளவி பாருங்க, சப்புன்னு அரைஞ்சாச்சு கிளவி. என்ன நம்ம பார்த்து மட்டும் அவனை பற்றி வேலையை உனக்கு இல்லாத்த, எனக்கு ஞாபகம் இல்லாத்த. மனுஷன் போய் போட்டுட்டா. போதும் காப்பி ஒன்றே போதும். அக்கா வாங்கி குடிங்கக்கா. இந்த நம்ம காஃபி நீங்கள் எடுத்துக்கோங்க. குடுமா, பாக்குள்ளே காப்பி அருமையாக இருக்கு தா. என்ன இவன் காப்பி கொடுத்த உடனே பல்லு இழிக்கிறா? இவ்வளோ அறிவுரை சொன்னால் காப்பின்னு சொன்ன உடனே போதும் பல்லு இழிச்சிட்டா. என்ன பழப்பு தெரியல. இது என்ன கேள்வி, சோத்து சத்தம் இருக்க போல. இந்தாங்கம்மா. பாடா காஃபி அருமையாக இருக்கு. அப்பா ஏம்மா மருமகளே, காஃபி நல்லா வைக்கிறம்மா, நல்லா அருமையாக இருக்கு. அப்படியாம்மா, நன்றிம்மா. எனக்கு தான் தெரியாது என்ன கலந்துருக்கேன், வேதி மாதிரி கலந்துருக்கேன். அதெல்லாம் உனக்கு அருமையாக இருக்கா? எனக்கே தெரியுது. சரிங்கம்மா, நீங்கள் குடிங்க, நான் போகிறவில்ல. இவன் காப்பி எனக்கு தான் தெரியும், கல்வி தண்ணியோட மோசமாக இருக்கும். என்ன இவன் இந்த காப்பியை போய் அருமையாக இருக்குன்னு சொல்கிறா. ஏதோ குடிக்கட்டும். இந்த காப்பி கூட அவன் மருமக ஊற்றி கொடுக்க மாட்டான் போல. என்ன வாழ்க்கையோ தெரியல, நம்மக்கிட்ட கதை விடுறான் இவன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா காப்பி. ஐயோ அம்மா வயிறு கலக்குதே. ஐயோ என்னாச்சு? நம்ம ஆரம்பிக்கிற போல. கலக்கட்டும் இன்னும் நல்லா கலக்கட்டும். வந்தவன் எதுக்கு தேடம் பேசணும்? இவன் நம்ம மாமியாரி அதுக்கு மேலே இவளுக்கு ஒரு இது பண்ணணும். என்னாச்சுக்கா? ஐயோ அம்மா முடியலையே, நான் போகிறேங்க டீ, நான் அப்புறம் வரேன். சரி போயிட்டு வரேன் டீ, போயிட்டு வரேம்மா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன டீ கலந்த? நார்மல் காஃபியில் போட்டா எதுவுமே கலக்கல. ஐயோ முடியலையே, இனிமேட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. மறுமதிய காஃபியில் கலந்துட்டா போல, நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஐயோ முடியலையே சாமி, இனிமேட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம்மா. ஐயோ முடியலையே சாமி.